Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 9 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஒரு ஹாலோ கிட்ட நம்ம யூசுவும் கரீனும் தொக்கா மாட்டிட்டாங்க. அவ்வளவுதான், என்ன பண்ண போறாங்களோன்னு நினைச்சு பதறிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா நம்ம இச்சுகோவோட என்ட்ரி. யூசுவை புடிச்சிட்டு இருக்க அதோட டென்டக்கல்ல ஒரு வெட்டுவான். அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் அவளை காப்பாத்தியாச்சு. உடனே அந்த டீமன் என்ன பண்ணும், பரவாயில்ல ஒருத்தியை என்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன், பட் இன்னுமே ஒருத்தி இருக்காளே, சோல் ரீப்பர் உனக்காக தான்டா ரொம்ப நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்லுவான். கரீன் பாத்தீங்கன்னா மயங்கிடுவான், அவளால முடியல. அந்த டைம் சைடோ வந்து பார்த்துட்டு எது இவனா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். ஆல்ரெடி அவனை மீட் பண்ணியிருக்கான் போல. அந்த டைம் பாத்தீங்கன்னா அவனுக்கு கீழே ஒரு பொண்ணு ஒண்ணு நின்னுட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இச்சுகோ எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுவான். ஏன்னா இதே பொண்ணை தான் அன்னைக்கு ரிவர்ல குதிச்சு சாகரக்காக நின்னுட்டு இருந்தா நம்ம பையன் அவங்க அம்மாவை விட்டுட்டு போய் காப்பாத்த போனான். 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே அந்த ரிவர்ல விழுந்து செத்த, இப்ப எப்படி வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரூக்கியாக்கு இப்பதான் புரியுது, அப்ப அன்னைக்கு வந்த ஹாலோவும் இதுதான். இவளுக்கு தான் நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணேன், திடீர்னு இவ காணாம போயிட்டா, அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா இறந்து போனாங்கன்னு சொல்லி கடுப்பாவானா. அந்த ஹாலோ என்ன சொல்லும், எனக்கு 6 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இல்ல, ஏன்னா நாங்க பல சம்பவங்கள் பண்ணுவோம், அதெல்லாம் ஏதாவது ஒண்ணுல சிக்கியிருப்பேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட மண்டையை ஓபன் பண்ணி ஏதோ பப்பட் மாதிரி தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான். இந்த ஹாலோ பேரு தான் கிராண்ட் ஃபிஷர், அதாவது இதோட கோட் நேம். அவனையே மறைச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹியூமன் ஒன்ன உருவாக்குவான். அந்த பொண்ணை யாராலெல்லாம் பார்க்க முடியுதோ அவங்க எல்லாத்துக்குமே அதிகமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்குதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அவங்கள அட்டாக் பண்ணி சாப்பிட்டு அவங்களோட பவரை இவன் எடுத்துக்குவான். கடந்த 50 வருஷமா இவன் இதையே தான் பண்ணிட்டு இருக்கான். சோல் ரீப்பர் யார் கையிலையும் சிக்காம இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனோட டார்கெட்டே விமன்ஸ் தான். அப்படின்னு எங்க அம்மா என்ன, ஆமா அவங்களையும் கொன்னது இவன் தானு சோகமாவா. அவ்வளவுதான், பயலுக்கு செம காண்டாவும். அது பாத்தீங்கன்னா பரவாயில்லையே தம்பி, என்னைய பார்த்ததுக்கு அப்புறமும் நீ சர்வைவ் ஆயிருக்கீன்னா யூ ஆர் அ லக்கி கிட். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லும். அன்னைக்கு இவனை சாப்பிடலாம் தான் அது பிளான் பண்ணி இருந்துச்சாமா. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இவனுக்கு தானே அதிகம் இருக்குது. ஆனா அவங்க அம்மா டேஸ்டியா இருந்தாங்களாம், அதனால தான் அவங்கள சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கும். சைடோலாம் பார்த்துட்டு இவ்வளவு கேவலமான ஒரு ஹாலோவை நான் பார்த்ததே இல்லாமா, இதுக்கு மேல நம்ம பையன் எப்படி பொறுமையா இருப்பான். ஆல்ரெடி அவங்க அம்மாவை கொண்டிருக்குது, இப்ப கரீனை கைக்குள்ள வச்சிருக்குது, விடுவானா அட்டாக் பண்றேன்னு கண்ட மேனிக்கு போய் சண்டை போடுவான். ரூக்கியா பச்சையா திட்டுவா, அவசரப்படாரா அறிவு கட்டவன் என்ன. ஏன்னா அது சாதாரண ஹாலோ இல்ல, இது வரைக்கும் எந்த சோல் ரீப்பர் கையிலையும் சிக்கினது இல்ல. இவன் கேர்லெஸ்ஸா சண்டை போட்டான்னா மாட்டிக்குவான். சரி பயலும் எப்படியாச்சும் வெறித்தனமா பொழந்து கட்டுவான்னு பார்த்தா அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா அதோட முடிய வச்சு நம்ம பயல தொக்கா பிடிச்சிரும். அவனால அசைய முடியல. உன்னை விடமாட்டேன்னு கத்திட்டு மட்டும் இருப்பான். உடனே ரூக்கியா என்ன பண்ணுவான், அவளோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹாலோவை லாக் பண்ண பாப்பா. ஆனா அவ தான் இன்னும் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகலையே, அதனால ஈஸியா அவளை அடிச்சு திரிய விட்டுரும். இது அந்த சோல் ரீப்பர் சைடோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கானே தவிர அவன் இறங்கி சண்டை போட மாட்டேங்கிறான். உடனே அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா விழுந்து சிரிச்சுட்டு இச்சிகோ கிட்ட இந்த பொண்ணையும் நான் சாப்பிடத்தான் போறேன், உன்னால என்னடா பண்ண முடியும்னு சவால் விடுமா. வேணாண்டான்னு கத்துவான். அப்படின்னா அவளுக்கு பதிலா நான் வேணா உன்னை சாப்பிட்டுமா அப்படின்ட்டு நம்மால சாப்பிடுறதுக்கு வரும்போது தான் சைடோ உள்ள என்ட்ரி கொடுத்து கரீனை வச்சுக்கிட்டு இருக்க அந்த கையை வெட்டி கரீனை காப்பாத்திடுவான். அது அசந்த அந்த கேப்ல இச்சிகோ அதோட ஹேர் எல்லாத்தையுமே வெட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். ஆனா அது விடுறதா இல்ல, அதோட ஹேரை வச்சு கரீனை எப்படியாச்சும் கொன்னே தீரணும்னு ஷார்ப்பா வச்சு அட்டாக் பண்ண வரும். சைடோ தடுக்கிறேன்னு கண்ணா பின்னாடி பாடியில குத்து வாங்கிக்குவான். ஒரு ஹாலோ கூட உருப்படியா சண்டை போட முடியல. இச்சிகோ கிட்ட அவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருந்தான். சரி இச்சிகோ போய் அந்த முடி எல்லாத்தையுமே வெட்டி விட்டுருவான்னு வைங்க, அவன் உடம்பு பூரா பஞ்சர் ஆகி ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குமா. ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டா, சோல் ரீப்பர் எப்பவுமே என்னைக்குமே ஹாலோ கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தேவையில்லாம உயிர்களை சாக விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹாலோஸை மன்னிக்கவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஹாலோஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களை அட்டாக் பண்ணும் போது அந்த டைம் அவங்க மனசுல எமோஷன்ஸை தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த எமோஷன்ஸுக்கு இவன் இடம் கொடுக்க மாட்டானாமா. இப்படி எல்லாம் டயலாக் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு பொத்துன்னு கீழே விழுந்துருவான்னு வைங்க, இவன் சோல் ரீப்பர் தானே செத்துட்டான்னு மட்டும் சொல்லாதேன்னு இச்சிகோ கவலைப்படுவான். சோல் ரீப்பர் எல்லாருமே ஒண்ணு இம்மார்டல்லாம் கிடையாது, இதுவுமே வேற ஒரு ஃபார்ம் ஆஃப் டெத் தான். அதனால சாவுகிட்ட இருந்து யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. இவனும் செத்துட்டான்னு சொல்லுவான்னு நினைச்சேன், ஆனா அவன் பாத்தீங்கன்னா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான், இன்னும் சாகல. எந்த நேரத்துல எந்த இடத்துல தூங்குறான் பாருங்க. அந்த டைம் போது நம்ம காணங்க வருவானா, அவங்கிட்ட இச்சிகோவோட சிஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போக சொல்லிடுவாங்க. அவனும் வேகமா எடுத்துட்டு ஓடிடுவான். அப்போ ரூக்கியா எனக்கு பேக்கப் ஆயிருன்னு சொன்னா இச்சிகோ இல்ல இந்த டைம் நானே பாத்துக்கிறேன், இவனை நான் தான் என் கையாலேயே கொல்லணும்பா. ஆனா அவன் ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, கடந்த 50 வருஷமா ஏகப்பட்ட சோல் ரீப்பர்ஸ் அவன் கொண்டிருக்கான். சோ அப்படி இருக்கும்போது உன்னாலெல்லாம் அவனை தாக்கு பிடிக்க முடியாதும்பா. ஆனா அவன் ப்ளீஸ் ரூக்கியா இதுல மட்டும் இன்டர்ஃபியர் ஆகாத, இவனை நானே என் கையால கொல்லுவேன்னு சொல்லிட்டு பைய வெறித்தனமா சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவான். இங்க இச்சிகோ அவங்க அப்பா கரீனே யூசு இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சேஃப்டியா இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தெரியாதுல நிஜமான இச்சிகோ அங்க சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. அதனால இவங்க மழை நின்னதுக்கு அப்புறம் கிளம்பலான்னு கேஷுவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரீனும் இச்சிகோவும் பாத்தீங்கன்னா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. அந்த டைமுங்கும் போது நம்மால
புருவம் இப்படியே மேலேயே இருக்குமா? காணால முடியல. ஏன்னா புருவத்தை அப்படி வச்சு வச்சு டயர்ட் ஆகுது. இவன் எப்படி இத்தனை வருஷமா இப்படியே இருந்தான்? கொடுமையோ கொடுமைன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இச்சிகோ பாத்தீங்கன்னா வெறித்தனமா சண்டை போட ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த ஹாலோக்கு ஈக்குவலா நம்மளால சண்டை போட முடியல. செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ணுமா. சோ அதனால தப்பிச்சு ஓட மட்டும் தான் முடியும். அதனாலேயே அது கிண்டல் பண்ணும். பரவாயில்ல தம்பி, உங்ககிட்ட அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு தெரிஞ்சும் உன் ஃப்ரெண்ட்ஸை ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்ட பாத்தியா? நீ ஏன் வாண்டடா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்ட பாத்தியா? அப்படிங்கும்போது நம்ம பையன் பயங்கரமா கடுப்பாவான். என்னன்னா அவங்க அம்மா இறந்ததுல இருந்து யூசு பாத்தீங்கன்னா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பான். கரீன் பாத்தீங்கன்னா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதாவது ஸ்கூல்ஸ்ல மத்த கிட்ஸோட அம்மா எல்லாம் வந்து கூட்டு போகும்போது கரீனை கூட்டு போக அவங்க அம்மா உயிரோட இல்லையேன்னு அவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கா. சைடோவுமே அவங்கள விட்டுறாத ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பானா. சோ உன்னை நான் மொத்தமா அழிக்க போறேன்டான்னு வண்ட வண்டையா டைலாக் விட்டுட்டு அட்டாக் பண்றேன்னு மிஸ் பண்ணிடுவான். தம்பி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கேர்லெஸ்ஸா இருக்காதுன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் நீ ஒழுங்கா கேட்கலையா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணும். ஜஸ்ட் மிஸ்ல தடுத்துருவான். சிங்கத்தோட கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீனா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம கண்ணா பின்னாடி எஸ்கேப் ஆக முடியாது தம்பி, நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட புடிச்சிருக்க கையோட விரலை அப்படியே பெருசாக்கும். அது நம்ம இச்சிகோவோட நெஞ்சில சரக்கு சரக்கு சரக்குன்னு ஏறும். அவ்வளவுதான். கரீன் பார்த்துட்டு வாய பழந்துருவா, அச்சச்சோ அப்படின்னு. இனி இதுக்கப்புறம் இச்சிகோ இந்த ஹாலோ கிட்ட இருந்து தப்பிக்கிறானா இல்ல குத்து வாங்கினாலும் கும்மி அடிப்பேன்னு நம்மளால அதை போட்டு மொத்து மொத்துன்னு மொத்த போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.